மறந்தும் எடப்பாடி பழனிசாமி பேரை ஒரு இடத்துல கூட சொல்லவே இல்லை. இந்த மாதிரி கூட்டணி அமைந்த புதுசிலும் பார்த்தோம் அப்படின்னா, பாஜக அதிமுக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும், அதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக இருப்பார் அப்படின்னு அமித்ஷா சொன்னார். அப்போ எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்லலை. அப்பவும் அவர் எடப்பாடி பேரை குறிப்பில்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. அதனால இதை தற்செயலான விஷயம் அப்படின்னு ஒதுக்க முடியாது. அதே நேரம் தமிழக பாஜக தலைவர்கள் ஒருவரான அண்ணாமலை, பாஜகவுடைய மாநில முன்னாள் தலைவர், எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக தமிழக பாஜகவினர் உழைக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டதும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா பார்க்கப்படுது. இந்த பக்கம் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்றாரு, முதலமைச்சராகவும் அதுக்கு எல்லாரும் சேர்ந்து உழைக்கணும் அப்படின்றாரு. இன்னொரு பக்கம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி பேரை ஒரு இடத்துல கூட குறிப்பிடல. ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி 2024 தேர்தலில் பிரிவதற்கு அண்ணாமலை தான் முக்கியமான காரணம். இருந்தாலும் அவர் முன்னாள் தலைவர் தான் அப்படிங்கிறதால இதை அவருடைய கருத்தாக எடுத்துக்கொள்ளலாமே தவிர பாஜகவின் கருத்தாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனா எடப்பாடி கூட்டணி ஆட்சி முழக்கத்தை ரசிக்கல. இது மட்டும் இல்லாம பாஜகவினுடைய கூட்டணி ஆட்சி பேச்சையும் அவர் விரும்பல. நிலையில அமித்ஷா பேசியதற்கு செங்கல்பட்டு தேர்தல் பரப்புரையில, செங்கல்பட்டு நடைபெற்ற எடப்பாடி பழனிசாமியுடைய தேர்தல் பிரச்சாரம் அந்த பரப்புரையில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் அப்படின்னு பதிலடி கொடுத்திருக்கார். இதனால இப்போ பாஜக அதிமுக கூட்டணியில விரிசல் நீடிப்பதாக சொல்லப்படுகிறது. வாக்கு திருட்டு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளால் தமிழக சட்டமன்ற தேர்தலை தனித்து எதிர்கொள்வது அப்படிங்கிறது பாஜகவை பொறுத்தவரை சொந்த காசில் சூனி வைத்துக் கொள்வது போலதான் இருக்கும் அப்படின்னும், அதனால அதிமுக கூட்டணியுடன் இணைந்து தேர்தலை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற தலைப்பில் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் 100 தொகுதிகளை நிறைவு செஞ்சுட்டு இருக்காரு. தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வராரு. 100 தொகுதிகள் தாண்டியும் போயிட்டு இருக்காரு. அவருடைய இந்த சுற்றுப்பயணம் அதிமுக தொண்டர்கள், 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதோட மக்கள் மத்தியில் எடப்பாடிக்கும் வரவேற்பு கிடைச்சிட்டு வருது. அதனால 2026 சட்டமன்ற தேர்தலை அதிமுக தனித்து எதிர்கொண்டால் அது நிச்சயம் அந்த கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. அதனால இந்த விஷயத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நிலையில் பாஜக இருக்கிறது. இதனால மனக்கசப்புகளை மறந்து பாஜக கூட்டணியில் அதிமுக நீடிக்குமா இல்ல தனித்து சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளுமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். பாஜகவுடைய கூட்டணி ஆட்சி முழக்கம் சரியா தவறா, உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு 7-8 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில அதிமுக பாஜக கூட்டணியில மீண்டும் விரிசல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தகவல் வெளியாக இருக்கு. அதை பற்றி தான் இப்ப நாம பார்க்க போறோம். கடந்த 1967ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அண்ணா தலைமையிலான திமுக ஆட்சி கட்டில் இருந்த காங்கிரஸை தூக்கி எறிந்து 58 ஆண்டுகள் ஆகிச்சு. இன்னைக்கு வரைக்கும் தேசிய கட்சிகளால் தமிழகத்தை ஆள முடியல. திமுக அதிமுகன்ற 2 கட்சிகள் மட்டுமே மாறி மாறி மற்ற கட்சிகளோட கூட்டணி அமைத்து தமிழகத்தை ஆண்டு வராங்க. இதுல இப்போ காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி அமைத்து சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களை எதிர்கொண்டு வராங்க. இதே போல அதிமுக இப்போ பாஜகவோட கூட்டணி அமைத்து தேர்தல்களை எதிர்கொள்ள ஆரம்பித்திருக்காங்க. 2021 சட்டமன்ற தேர்தலின் பாஜக அதிமுக கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொண்டாங்க. தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த அதிமுக அந்த தேர்தலில் வெறும் 66 இடங்கள் தான் வெற்றி பெற முடிந்தது. அதே நேரம் பாஜக 20 ஆண்டுகளுக்கு பிறகு 4 சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றினாங்க. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உடைஞ்சது. 2 கட்சிகளும் தனித்தனி தேர்தலை சந்தித்து ஒரு பெரிய அடி அப்படின்னு கூட சொல்லலாம், தோல்வி அடைஞ்சாங்க. இப்போ இடையில என்ன நடந்ததுன்னு தெரியல. மீண்டும் பாஜகவோட கூட்டணி அமைத்து 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள போறோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்காரு. தேர்தல் கூட்டணி உறுதி செய்யப்பட்டதுல இருந்தே கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு பாஜக உறக்க பேசிட்டு வராங்க, உறுதியா சொல்லிட்டு வராங்க. இதுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு விக்கிரவாண்டி மாநாட்டில் முழங்கியதும் முக்கியமான காரணமாக சொல்லப்படுது. ஆனா பாஜகவினுடைய இந்த கூட்டணி ஆட்சி யோசனை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ரசிக்கலை, ஏத்துக்கல. அதிமுக தனி பெரும்பான்மை பெற்று தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தன்னுடைய பரப்புரையில பேசிட்டு வர்றாரு இபிஎஸ். இந்நிலையில எரிகிற தீயில இன்னும் எண்ணெய் ஊற்றியது போல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நெல்லையில் நடைபெற்ற பாஜக பூத் முகவர்கள் மாநாட்டுக்கு வருகை புரிந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அங்கு பேசிய சில விஷயங்கள் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மாநாட்டில் அமித்ஷா பேசும்போது என்ன சொல்றாருன்னா, கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு 18 விழுக்காடு வாக்குகளும் அதிமுக கூட்டணிக்கு 21 விழுக்காடு வாக்குகளும் கிடைச்சது. இதன் மூலமாக 39% வாக்குகள் பாஜக அதிமுக கூட்டணி வசம் இருக்கு. அதனால 2026 தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி தான் அமைய போகிறது. பாஜக அதிமுக கூட்டணி வெறும் அரசியல் கூட்டணி மட்டும் கிடையாது, திமுகவை பிடுங்கி வேரோடு எரிய போகிற கூட்டணி அப்படின்னாரு அமித்ஷா. அதிமுக பாஜக கூட்டணி குறித்து பேசிய அமித்ஷா